வணக்கம். நிறைய பேருக்கு நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படனாலும் ஏதாவது நம்ம புதுசாக ஒரு காரியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டெய்லி ப்ரோக்ராம் நான் வந்து 100 எபிசோட் பார்த்துட்டேன், 1.5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன்றதை தாண்டி நம்ம சொன்ன விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடியே செஞ்சு பலன் அடைஞ்சவங்க இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரம் நேற்று போயிட்டு வந்தேன், இன்னைக்கு காலையெல்லாம் காலகாசிலையும் ரிட்டர்ன் வந்தேன், எனக்கு காலர் கிடச்சிருக்குங்கிறது இதில் ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு சார். உண்மையிலேயே ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்புறேன்னு சொல்கிறவங்களா. நீங்கள் வந்து வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் ஒரு பார்ட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி வாக்கு பலிதம் அப்படிம்பாங்க. சிலவங்களை வந்து நீ வார்த்தையை விட்டுறாத பழிச்சிரும், தேவையில்லாத வார்த்தையை சொல்லாத கருணாக்கு அப்படிம்பாங்க. இந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இது எதை குறிக்குது? இதை ஒருத்தரும் வளர்த்துக்க கூடிய ஒன்றா? இது எது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்லுங்க. 2வது வீடு வாக்குஸ்தானங்கிறது முதல்ல பேச்சு வர்றதை குறிக்கிறது. ஒரு குழந்தை நல்லா பேசுறான் அப்படின்னா அவனுக்கு வாக்குஸ்தானம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். திக்கி திக்கி பேசுறான்னா அவனோட 2வது வீட்டு அதிபதி கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அந்த 2வது வீட்டு அதிபதினா ஏதோ ஒரு கிரகம் பிளானட்டாக இருக்கலாம். அந்த பிளானட் வந்து சனியாலேயோ ராகு கேதுவாலேயோ பாதிக்கப்பட்டிருந்தா நிச்சயமா திக்கி திணறி பேசுறதுக்கான விஷயங்கள் நடந்துரும். அப்போ வந்து அந்த வாக்குஸ்தானத்தை சரி பண்ணும். இதே சமயத்தில் அந்த வாக்குஸ்தானாதிபதி சுபர்களுடன் சேர்ந்து, அதாவது நல்ல பிளானட் ஜூபிட்டர் மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயத்தோட சேர்ந்து இருக்கும்போது அதற்கு வந்து ஒரு தெய்வீக அம்சம் கிடைக்கும் பொழுது, அந்த 2வது வீட்டுக்குரிய பிளானட்டுக்கு ஒரு தெய்வீக அம்சம், டிவைன் பவர், நல்ல பிளானட்டோட ஃப்ரீக்வன்சியோட சேரும் பொழுது திங்கிங் பவர், இன்ட்யூஷன் பவர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்ட்யூஷன் 6th சென்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆகிறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வாக்கு பலிதம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 2வது பிளானட்டை வந்து டிவைன் பவர் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு 2 மட்டும் இருந்தால் பார்த்தாது. 5ங்கிற பூர்வ ஜென்ம சாபம் இருக்கக்கூடாது, 9ங்கிற பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும். அது இந்த விஷயங்கள்லாம் நன்றாக இருந்து அதற்கு மேலேயும் டிவைனுக்குன்னு உரிய ஒரு ஹாரோஸ்கோப்பா இருக்கணும். அந்த ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த ஜாதகத்துக்கு பக்தி மார்க்கத்தில் வந்து அதிக ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்கணும். அதுதான் நம்ம அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமங்கள்ல வந்து ஒரு ஹெட் பொசிஷன் இருக்கிற ஒரு சீடரை தான் அந்த ஹெட் பொசிஷனுக்கு வருவார். தன்னோட மகனை போய் அந்த இடத்துல வைக்க மாட்டார். அந்த காலத்துல ஆசிரமம் அப்படின்னு நடந்துட்டு இருக்க இடத்துல வந்து அவங்க ஆசிரமத்துல நிறைய சீடர்கள் இருப்பாங்க. அதுல ஒரே ஒருத்தரை தான் முதன்மை சீடரா மாத்துவாங்க. ஏன்னா அந்த ஹாரோஸ்கோப்பே டிவைன் பவர் நிரம்பிதான் இருக்கும். தொடர்ந்து அந்த தகுதியை, அந்த பதவி எழுதுறதுக்கு இந்த தகுதி உள்ளவர்கள் மட்டுமே முடியுங்கிறதுனால மட்டும்தான் அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த மாதிரியான விஷயம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தன்னோட பிறக்கிற மகனுக்கு கூட அந்த பவர் இருக்கும்னுலாம் சொல்ல முடியாதுங்கிறனாலதான் கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்காம இருக்க வச்சாங்க. கல்யாணம் பண்ணிக்காம இருக்கும்போது சுயநலம் இருக்காது. அந்த பவர்ல அந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு அதே மாதிரி டிவைன் பவர் இருக்கிற ஒருத்தரை இன்னொருத்தரை தேடி பிடிச்சி அவங்க வச்சுட்டு தான் இறந்து போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இதுல மெயின்டைன் பண்ணாங்க. அதனால வாக்குபலிதம் என்பது ஒரு டிவைன் பவர் நிரம்பிய ஒரு விஷயம். நாட் ஓன்லி செகண்ட் ஹவுஸ், 2வது வீடு வைத்து மட்டும் டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் அல்ல. அது வந்து 2-3 விஷயங்கள் அடங்கியது. டிவைன் பவர்னா ஜாதகத்துக்கு தெய்வீக அம்சம் நிரம்பிய ஒரு ஜாதகமாக இருக்கும் பொழுது கட்டாயமா அவங்களோட வாக்கு வந்து பலிதமுடையதாக இருக்கும். அவர்கள் சொன்னது நடக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஹீலிங் பவர் இருக்கும். அவங்க இது போய் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது நடந்து, அது ஒரு தண்ணியை எடுத்து கொடுப்பாங்க, அது குடிச்ச உடனே கூட ரெக்டிஃபை ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கை மூலமா வாங்கிக்கிற ஒரு விஷயம் நல்லது நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அது மாதிரி நடக்கிறதுனால தான் நம்ம அதை சொல்றோம். இப்போ வந்து 2வது வீடு வீக்கா இருந்துச்சு அப்படின்னா, அது குழந்தையா இருந்தாலும் உடனே அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம்னா வாக்கு, அதாவது பேச்சு வர்றது வராம இருக்கு, 4 வயசு ஆச்சுங்க இன்னும் பேசவே இல்லைங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லா பேசுவதற்கான வாய்ப்பு கிரியேட் ஆகிடும். என்னென்ன வகையில் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? 2வது வீட்டு பிளானட் வந்து அஷ்டானி பிரகாரம் 5 இருந்தால் அதுக்குரிய மோதிரத்தை போடுறது, குழந்தையா இருக்கிறதுனால கழுத்துல டாலரா போடுறது, ராகுக்கு எது தோஷம் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணிடுறது, குலதெய்வம் ராமேஸ்வர காசிக்கு போற அளவுக்கு சாபம் இருந்ததுன்னா அதுக்கும் செஞ்சிடுறது. இப்படி பண்ணும் பொழுது கட்டாயமா வந்து அந்த குழந்தைக்கு பேச்சு ரொம்ப சீக்கிரமே வரும், தெளிவா பேச ஆரம்பிக்கும். சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு சின்ன வயசுல ரொம்ப அருமையா பேசுறாங்க பாத்துக்கோங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சுட்டு போட்டாலும் பேச்சு வர மாட்டேங்குது, மழலையா இருக்குது, 2 வயசு வரைக்கும் பேசல, 3 வயசு வரைக்கும் பேசலன்னு கம்ப்ளைண்ட் வருது நம்ம கிட்ட. இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டிய விஷயத்துல இருக்கும். இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னா முதல்ல குழந்தை பிறந்தோடனே ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி பேச்சு வர்றதுக்கு என்ன செல்ஸ் டெவலப் ஆகணுமோ அதுக்குரிய பிளானட்டை ரெக்டிஃபை பண்ணிடணும். ஒருவேளை வீக்கா இருந்தால் ரெக்டிஃபை பண்ணிட்டா எப்பயுமே வந்து இந்த கவலைப்படாம இருக்கலாம். ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற செயலையும் இது மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது பாசிட்டிவ் நிச்சயமா அப்பதான் பாசிட்டிவா முடியும். நிறைய பேர் இன்னைக்கு கூட ஒரு கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன அதுல பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுங்க, ஆனா எங்க பிரச்சனை இருக்குன்னு டாக்டர்ஸ்க்கே தெரியல. நாங்க வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், பட் ஸ்டில் தே ஆர் நாட் ஃபைண்டிங் ஃபால்ட் எங்க இருக்குன்னு இன்ன வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல.
ஆனா திடீர்னு என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுகிறா, ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல, உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு கேட்குறாங்க. அப்புறம் நான் வந்து புதன் வீக்கா இருக்கிறது, லக்னாதிபதி வீக்கா இருக்கிறது, சூரியன் தலைக்கு அதிபதி அவர் வீக்கா இருக்கிறது, இதெல்லாத்தையும் சுட்டி இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுங்க, இப்போ டாக்டர் கண்டுபிடிப்பாரு, போயிட்டு வாங்க இன்னைக்கு கூட சொல்லி அனுப்பிச்சேன். ஏற்கனவே இதே மாதிரி போன வாரத்தில் ஒருத்தவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையை வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ணாரு. அதே மாதிரி இப்போ அதனால தான் சார் இவ்வளோ நாள் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, 11 வருஷம் ஆயிடுச்சு டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஸ்டில் அவங்க வந்து சஃபர் ஆகிறாங்க. அந்த பிள்ளை வந்து மயக்கம் போட்டு வந்து சஃபர் ஆகுது. ஸோ உங்கள் மூலியமாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த பிளானட் பொசிஷன்ஸ் அதோட பர்சன்டேஜஸ் சதவீத அடிப்படைங்கிறது உண்மை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் 2வது வீடு மட்டும் சம்மந்தப்பட்டது அல்ல, 2, 5, 9 மூன்றும் சம்மந்தப்பட்டது. லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நாகதோஷம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இதில் எதெல்லாம் ஃபெயில் ஆயிருக்கும் அந்த பிளானட்லாம் ஆக்டிவேட் பண்ணி உங்களோட குழந்தையும் நன்றாக பேசுவதற்கு வாய்ப்பு தேடி கொடுங்க. அதுக்கு நல்ல பேச்சாற்றல் அதிகமானுச்சுன்னா அது பெரிய பேச்சாளராக பட்டிமன்ற பேச்சாளராக ஆக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதோட அமைப்பை பார்த்து ஆமாம். அதே ஸ்டார் பேச்சாளராக மாத்திரம்னா சூரியன் ஆக்டிவேட் பண்ணணும். அதில் முதன்மை அந்த மாதிரி இப்படி நிறைய இருக்கு. ஒன்னொன்னுலயும் அந்த நுட்பத்தை எடுத்துக்கிட்டே போகணும். எது சம்பந்தமா பேசணும் அப்படிங்கிறதுக்கு 10வது வீடு பார்த்துடணும். அது சம்பந்தப்பட்ட பேச்சா பேச வைக்கணும். அதுல டாப் கியர்ல வருவாங்க. பக்தி சார்ந்த விஷயங்களா இல்ல சமுதாயம் சார்ந்த விஷயங்களா அரசியல் சார்ந்த விஷயங்களாங்கிறதுக்கு தனித்தனியா டிசைட் பண்ணணும். இப்படி நுணுக்கமா ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு முடிவெடுத்து ரெக்டிஃபை பண்ணோம்னா 100% பீக்ல கொண்டு வரதுக்கு நிச்சயமா முடியும். சிறப்பான ஒரு வழக்கம் சார். பேச்சு அப்படிங்கிறதுல வந்து நீ எதையும் சொல்லிடாத, பழிச்சிட போதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கெல்லாம் மேல வந்து ஒரு பிளெஸிங் இருக்கணும். அமைப்புங்கிறது பல கட்டங்கள் அமைஞ்சாதான் கரெக்ட் அவங்க சொல்றது பழிக்குங்கிற விஷயத்த சொன்னீங்க. சிறப்பா இருந்தது. ஆதிசக்தியின் அருளால் தெய்வீக அனுகிரகம் பெற்ற டாக்டர் அம்மன் அருள் என் பழனிநாதன் அவர்கள் சொன்னது சொன்னபடி நடக்கிறது. பார்த்தவர்கள் பலன் பெறுகிறார்கள். உங்கள் குறைகள் தீர, உங்கள் வாழ்வு உயர 1,08,000 முறை மந்திர உருவேற்றப்பட்ட ராஜ எந்திரத்தை வாங்குங்கள், பலன் பெறுங்கள். குழந்தை வரம், கல்வி ஞானம், தொழில் லாபம் பெற, கண் திருஷ்டி நீங்க, நவகிரக கோளாறுகள் விலக, ஏவல் பில்லி சூன்யம் எடுக்க, திருமணத்தடை விலக, கால சர்பதோஷம் நீங்க, நோய் நொடி வராமல் தடுக்க, எத்தனை குறைகள் இருந்தாலும் அத்தனையும் பனி போல் மறைய அம்மன் அருள் பெற்ற டாக்டர் என் பழனிநாதன் அவர்களை உடனே சந்தியுங்கள். துன்பங்கள் தூளாகும். அனைத்து அன்பர்களும் பயன்பெற, வாழ்க்கை வளமாக திகழ டாக்டர் அம்மன் அருள் என் பழனிநாதன் அவர்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயந்திரம், ராகு கேது மோதிரம் உங்களுக்காக, உங்களுக்கு உகந்த விலையில் ஒருமுறை வாருங்கள், ஒப்பற்ற பலனை பெறுங்கள். டாக்டர் அம்மன் அருள் என் பழனிநாதன் அவர்களை நேரில் சந்திக்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04020201000. முகவரி எண் 670 சரோவர் பில்டிங், முதல் மாடி, SBOA பள்ளிச்சாலை, திருமங்கலம் காவல் நிலையம் அருகில், அண்ணா நகர் மேற்கு, சென்னை 6,01,001.